வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி, அதில் வந்து டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்இபியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதுவும் வந்து ஐடிஐ லெவலுக்கு. ஸோ ஐடிஐ லெவலில் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் அப்படின்றது மட்டும் பார்த்துருவோம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 3/9 அப்போ வந்து வெளியாகிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/10, ஒரு மாத காலத்திற்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2-3 நாள் ஆகிடுக்கு. இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுறவங்க தாராளமாக போட்டுக்கலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் அப்படின்றது 6/10 வரைக்கும், ஒரு 4 நாள் டைம் வந்து 6/10லேருந்து 8/10 வரையும் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 நாட்களுக்கு. சப்ஜெக்ட்டு இதில் வந்து என்னென்ன பேப்பர் இருக்கும், என்ன எக்ஸாம்ஸ் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி இதுவும். பேப்பர் 2ல் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன், இதற்கான சிலபஸ் அப்படியே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பேப்பருக்குமே, அதாவது பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2ம் சரி, இருக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுற நபர்கள் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல்லுமே உங்களோட சப்ஜெக்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கொடுத்துருவோம். ஹவு டு அப்ளை, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அதை பார்த்துக்கிங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க. பேனட் ஐட்டம்ஸ், அதாவது உங்களுக்கு வந்துட்டு ரூம் ஹாலில் என்னென்ன வச்சுக்கூடாது அப்படின்ற தகவல், அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையில்லை. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்துருவோம். நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1794 வேக்கண்ட். பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 18,800லேருந்து 59,900 வரையும் வரும். வேக்கன்சி வந்து எக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எலிஜிபிலிட்டி, ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் வந்து 32, ஹவ் நாட் கம்ப்ளீட்டட். ஓகே, ஏஜ் கன்சம்ஷன் டிசபிலிட்டினா 42 வரையும், எக்ஸ் சர்வீஸ்மேன் 50 வரையும், விடோ கேட்டகரினா 37 வரையும் வந்து இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கிங்க. அடுத்து வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபீல்டு அசிஸ்டண்ட் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்க. மஸ்ட் ப்ராசஸ் த நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அவார்டட் பை த நேஷ்னல் கவுன்சில் ட்ரைனிங் அண்டு வெக்கேஷனல் ட்ரேட் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ட்ரேட்ஸ், எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் ட்ரேட், இதில் ஏதாவது ஒன்று வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் மஸ்ட்டு அதுதான். அடுத்து வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துங்க. மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நல்ல நிலையில் இருக்கணும், அதையும் நாலேஜ் இன் தமிழ். ஸோ ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரேங்கிங் ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது, அடுத்து வந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ 3 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆக்டிவிட்டியிலிருந்தும் ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. பட் அதில் வந்து மார்க் அப்படின்றது எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த சப்ஜெக்ட் பேப்பர் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 100 மார்க் வரும். அதில் 100 கேள்விகள், அதுக்கு வந்து 150 மார்க். மினிமம் குவாலிஃபிகேஷன் 60 மார்க் அப்படிங்கிறது. ஓகேவா, இது வந்துட்டு ஒரு செட்டு. அடுத்து வந்து பார்ட் பி, அதாவது இதுதான் பேப்பர் 1. பேப்பர் 1வே பார்ட் பி ஏபிசின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸில் 75, மேக்ஸில் 25. இதுக்கு தனியாக இது 2 சேர்த்து 150 மார்க் வந்து வரும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து 200 கேள்விகள் அப்படின்றது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் ஐடிஐ லெவலில் 200 கொஷினு 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் தேர்வு அப்படின்றது நடைபெறும். இது பேப்பர் 1 தனியாக ஒரு 3 மணி நேரம், இது தனியாக 3 மணி நேரம். ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்னில் தான்
எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்னா கொஷின் ஆஃப் லாங்குவேஜ் வந்து சரி, லாங்குவேஜ் ஆஃப் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வெர்ஷனை தான் ஃபைனலாக எடுத்துக்குவாங்க. ஸோ தமிழில் மேபி ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. பட் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்றது தான் தமிழ் சரி ஃபைனல். அடுத்து வந்துட்டு ஹவு டு அப்ளை ஆன்லைன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ போட்டுறது, கலர் அந்த இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது, எக்ஸாமினேஷன் சென்ட்ரு சொல்லியிருக்காங்க. மேலே இருக்கிறதெல்லாம் சென்ட்ரு எங்கே சென்டர்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஸோ எடிட் ஆப்ஷன் எப்படி இது எல்லாமே ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். அந்த ரீஜியன் எங்கெங்கே வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்துருவோம். சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரும் தமிழ் மொழி தகுதி தேர்வு. அதில் இலக்கணமில் 25 கேள்விகள், சொல்லதிகாரி, சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம 10th அதாவது 6லேருந்து 10க்குள்ளே இருக்கிற சிலபஸ் படிச்சிங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து ஓரளவுக்கு இல்லை 99% வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதை அப்படியே பிரித்து கொடுத்துருக்காங்க. எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாமல் எல்லாமே வந்து இதில் வரும். உங்களுக்கு 6 to 10 இருக்கிற புக்ஸு மட்டும்தான், வேறு எதையுமே வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை. இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஜென்ரல் ஸ்டடீஸ், இது வந்து ஜென்ரல் சயின்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சுரல், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு இது எல்லாமே படிக்கணும். அண்ட் இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்டு ஹிஸ்ட்ரி இது எல்லாமே படித்தோம்னா நமக்கு, அதாவது இதுவும் சேம் 10th லெவலில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியல் புக்ஸ் படிச்சிங்கன்னா இது எல்லாமே கவர் ஆகிடும். மேக்ஸிமம் தமிழும் இதில் ஒரு சில டாபிக்ஸ் அப்படின்றது வரும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் சேம் இதே தான் உங்களுக்கு 10th லெவலில் இருக்கும். அடுத்து வந்து ட்ரேடு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன் ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்களா, சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இதிலிருந்து 10 கேள்விகள் வரும். அண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதிலிருந்து 20 கேள்விகள் வரும். ஸோ இந்த மாதிரி 10 கேள்விகளுக்கு படிக்கிறோமா, 20 கேள்விகளுக்கு படிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் இருந்தே கவர் ஆகிடும். ஸோ ஒரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்தாலே போதும். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் 15 கொஷின், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 20 கொஷின், அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் எத்தனை கொஷின்ஸ் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் 10 யூனிட் 5 யூனிட் படிக்கிற மாதிரி இத்தனை கொஷின் தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 10 யூனிட் படித்தா எவ்வளோ அட்டன் பண்ணலாம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா யூனிட்டுக்கும் இருக்கக்கூடிய சிங்கிள் டாபிக்ஸ், அதாவது இப்போ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா அதில் என்ன வரும் அப்படின்ற தகவல் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். ஸோ சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே எல்லா இதுவுமே தனித்தனியாக போட்டு கொடுத்துரும். ஸோ மேக்ஸிமம் இதை மட்டும் பார்த்தாலே போதும். இதை தாண்டி எக்ஸஸாக ஒன்றும் படிக்க தேவையில்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.